சங்கம் என்பது 3 சங்கங்கள் இருந்ததாக இலக்கிய வரலாறும் வெளிநாட்டு பெரிப்ளஸ் போன்ற அறிஞர்கள் குறிப்பிலிருந்தும் நாம் அறிய முடிகிறது. 3 சங்கம் இருந்தது என்பாரும் உண்டு, 2 சங்கம்தான் இருந்தது என்று வாதம் செய்வாரும் உண்டு, 1 சங்கம்தான் இருந்தது, 2 சங்கம்தான் இருந்தது, 3 சங்கமும் இருந்தது என்று பல்வேறு காலங்களில் பல்வேறு கருத்துக்கள் இருந்தாலும் 3 சங்கங்கள் இருந்ததற்கான ஆதாரங்கள் வரலாற்று குறிப்பேடுகளில் இருக்கின்றன. முதல் சங்கம் தென்மதுரை, அது இன்று கடல்கோளால் அழிந்துவிட்டது. அந்த இடத்தில் குமரிமுனை, குமரியாறு, குமரிக்கண்டம், குமரிக்கடல், பகுர்லியாறு, பகுர்லிமலை, நாவலந்தீவு, மணிவல்லவத்தீவு என்று பல இடங்கள் இருந்திருக்கின்றன. அதெல்லாம் இன்று கடல்கோளில் அழிந்து எஞ்சியிருக்கின்ற பகுதிதான் இன்று இருக்கின்ற இலங்கை, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து போன்ற பகுதிகள் எல்லாம் இருக்கின்றன. அடுத்தது 2வது சங்கம். முதல் சங்கம் தென்மதுரை அழிந்தது. 2வது சங்கம் கபாடபுரம், அதுவும் அழிந்தது. அதில் எழுதப்பட்ட நூல்கள் ஒரு சிலது எஞ்சியது, அழிந்தது போக வெண்குருகு, வெண்டாளி, வியாழமாலை, களரியாவிரை, இசை நுணுக்கம் என்ற நூல்களெல்லாம் இருந்ததாக வரலாற்று குறிப்புகள் சொல்லுகின்றன. இலக்கிய வரலாற்றிலும் குறிக்கப்பட்டுள்ளது. 3வது சங்கத்தில்தான் இறையனார், முருகன், கபிலர், பரணர், நக்கீரர், பெருஞ்சித்தனார் போன்றவர்களெல்லாம் இருந்து தமிழாராய்ந்ததாக இலக்கியங்கள் சொல்லுகின்றன. இந்த நிலையில் அதில் எழுதப்பட்ட நூல்கள்தான் இன்று நாம் பயன்படுத்துகின்ற தொல்காப்பியம். அகத்தியம் நமக்கு கிடைக்கவில்லை, முதல் இலக்கணம் அழிந்துவிட்டது. அவருடைய மாணவராகிய தொல்காப்பியர், தலைமாணாக்கர், 12 மாணாக்கர்களில் தலைமாணாக்கர் தொல்காப்பியர், அவர் எழுதிய தொல்காப்பியம்தான் நமக்கு கிடைத்தது. அந்த தொல்காப்பியமும் கடின உரையாக இருப்பதால் நன்னூல் என்பவர் 9-10ஆம் நூற்றாண்டில் நாம் இன்று பயன்படுத்துகின்ற இலக்கண நூலை எழுதியுள்ளார். அதோடு 10 பாட்டு 8 தொகை என்று சங்க இலக்கியங்களை 2ஆக பிரித்துள்ளனர். நூலின் அமைப்பு, செய்யுளின் அமைப்பு, அதில் வருகின்ற கருத்துக்கள் இவற்றை வைத்து 10 பாட்டு 8 தொகையில் அகநூல்கள், புறநூல்கள், அகமும் புறமும் கலந்த நூல்கள் என்று எழுதியிருக்கின்றார்கள். 8 தொகையில் அகம் பற்றிய நூல் அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நற்றிணை முதலியவை. புறநானூறு புறப்பொருள் பற்றியவை, போர், வாழ்க்கை முறை, அரசியல் போன்ற அகவாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட புறச்செய்தியை சொல்கிறதுனால அது புறம். அகமும் புறமும் கலந்த நூல் என்பது பரிபாடல். நற்றிணை நல்ல குறுந்தொகை ஒத்த 10 ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம் புறம் என்று இத்திரத்த 8 தொகை என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அது 8 தொகை நூல்கள். 10 பாட்டு நூல்கள் முருகு பொருநாறு, 12 முல்லை, பெருகு வளமதுரை, காஞ்சி, மறுவினிய கோல நெடுநெல்வாடை, கோள்குறிஞ்சி, பட்டின பாலை, கடாத்தொடும் 10 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. திருமுருகாற்றுப்படை முதல் நூல். அடுத்தது பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை என்ற ஆற்றுப்படை நூல்கள். அடுத்தது மலைபடுகடாம், அடுத்தது குறிஞ்சிப்பாட்டு, அடுத்தது பட்டினப்பாலை, அடுத்து நெடுநெல்வாடை. இது போன்ற 10 நூல்களும் 10 பாட்டு என்று இது முதற் சங்கத்தின் முதல் தலைமை நூல்களாகவும், அடுத்து முதல் சேர சோழ பாண்டியர் கால ஆட்சிக்கு பிறகு களப்பிரர் ஆட்சி 5ஆம் நூற்றாண்டில் வந்த பொழுது புலவர்களை ஆதரிப்பார். வடக்கிலிருந்து மாலிகாபூர் போன்றோரெல்லாம் படையெடுத்து வந்து தமிழ் மன்னர்கள் ஆட்சி அழிந்தபோது முதற்கால சோழர்கள், பாண்டியர்கள், சேரர்கள் எல்லாம் அழிந்த பின்பு பல்லவர் காலம் வந்தது. அந்த நிலையில் களப்பிரர் படையெடுப்பு கிபி 5ஆம் நூற்றாண்டில் நடந்ததாக சொல்லப்படுகிறது. அது இருண்ட காலம் என்றும் இலக்கிய வரலாற்றில் குறிக்கப்பட்டுள்ளது. காரணம், மக்கள் ஒழுக்க நெறி கெட்டு பசி பட்டினியால் தன்னிலை இழந்து அலைந்து கொண்டிருந்த காலம். அந்த காலத்தில் வடக்கிலிருந்து வந்த சமண முனிவர்களும் பிறரும் நீதி நூல்களை எழுதினார்கள். அதற்கு பெயர்தான் 14 கீழ்க்கணக்கு நூல்கள். சிறுபஞ்சம், ஏலாதி, திருகடுகம், இன்னா 40, இனிமை 40, கார் 40, களவழி 40, கைநிலை, ஐந்திணை 50 போன்ற நூல்கள் 18 நூல்களும் 14 கீழ்க்கணக்கு நூல்கள் என்று குறிக்கப்பட்டது.
இந்த நிலையில் இவ்வாறாக இலக்கிய வரலாறு வளர்ந்து கொண்டு வந்த நிலையில் பின்பு பிற்கால சோழர்கள் காலத்தில், பல்லவர்கள் காலத்தில் இதிகாசங்கள், மகாபாரதம் எல்லாம் வடமொழியில் வான்மீகி எழுதிய மகாபாரதத்தை, வான்மீகி எழுதிய இராமாயணத்தை கம்பர் தமிழிலே எழுதினார். அது கம்பராமாயணமாக இன்று நாம் பயின்று கொண்டிருக்கின்றோம். வடமொழியில் வியாசர் எழுதியது வான்மீகி முனிவரால் மொழிபெயர்க்கப்பட்டது வியாசபாரதம். அடுத்தது வில்லிபுத்தூர் ஆழ்வார் அதை இராமாயணத்தை எடுத்துக்கொண்டால் வடமொழியில் வான்மீகி எழுதியது, தமிழ் மொழியில் கம்பர் எழுதியது. நாம் இன்று கம்பர் எழுதியதை பயின்று கொண்டிருக்கின்றோம். அதேபோல பாரதம் எழுதிய என்றால் வியாசர் எழுதியது, அதை தமிழில் மொழிபெயர்த்து வில்லிபுத்தூர் ஆழ்வார் எழுதிய வில்லிபாரதம் என்று நாம் இன்று பயன்படுத்தி கொண்டிருக்கின்றோம். பெரிய புராணத்தை சேக்கிழார் என்பவர் 63 நாயன்மார்களது வாழ்க்கை வரலாற்றையும் எழுதியுள்ளார். அதேபோல அது சைவ நூல்களாக 12 திருமுறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதல் 3 திருமுறை சம்பந்தரும், அடுத்த 3 திருமுறை அப்பரும், அடுத்தது 7ஆம் திருமுறை சுந்தரரும், 8ஆம் திருமுறை மாணிக்க வாசகரும், அடுத்தது 9ஆம் திருமுறையும், 10ஆம் திருமுறை திருமூலர் எழுதிய திருமந்திரமும், 11ஆம் திருமுறையில் பிற சைவ இலக்கியங்களும், 12ஆம் திருமுறையில் காரைக்கால் அம்மையார் புராணம் போன்ற பெரிய புராணம் இவையெல்லாம் இடம்பெற்றுள்ளன. இது 12 திருமுறைகளாக சைவ இலக்கியங்களை ஒழுங்குபடுத்தினார்கள் பிற்கால சோழர்கள். இதேபோல ஐம்பெருங்காப்பியங்கள், ஐஞ்சிறுகாப்பியங்கள் பின் வந்தது. ஐம்பெரும் காப்பியங்கள் என்பது சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி இவை ஐம்பெரும் காப்பியம். இதில் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் இரட்டை காப்பியங்கள் என்று இடம்பெற்றன. காரணம், சிலம்பு காரணமாக விரிந்த கோவலன் கண்ணகிக்கு மகளாக பிறந்த கோவலன், கண்ணகி, பிறகு வந்த மாதவி, இவர்கள் மூவரும் சோழர் காலத்திலே வாழ்ந்த வணிக மரபிலே பிறந்தவர்கள். மாதவி கணியர் குலத்திலே பிறந்து கோவலனை தன்வயப்படுத்தி கொண்டு மணிமேகலை என்ற மகளை பெற்றவள். பின்பு மாதவியும் மணிமேகலையும் துறவற வாழ்க்கைக்கு சென்ற பொழுது அதனால் அது இரட்டை காப்பியங்கள் என்று தொடர்புடையதாக வைக்கப்பட்டது. மூன்றாவதாக ஏமாங்கத நாட்டை ஆண்ட சச்சந்த மன்னனது மகன் சீவகன் வாழ்க்கை வரலாற்றை சொல்வது சீவக சிந்தாமணியாகும். அடுத்தது வளையாபதி, குண்டலகேசி, இது சமண காப்பியங்கள். அதேபோல ஐஞ்சிறு காப்பியங்கள் நீலகேசி, உதயகுமார காவியம், நாககுமார காவியம் போன்ற 5 நூல்கள், சிறு சிறு நூல்கள், அதில் கற்பனை கதைகள் நிறைந்திருக்கும். இதை ஐம்பெரும் காப்பியங்கள் என்று. பின்பு பக்தி இலக்கியங்கள். பின்பு 17ஆம் 18ஆம் நூற்றாண்டில் வாணிபம் செய்ய வந்த அந்நியர்களுக்கு அடிமைப்பட்ட காலத்தில் இந்த இலக்கியங்கள் எல்லாம் எழுதுவாரில்லை. உரைநடை அவர்கள் அச்சு காகிதத்தை கொண்டு வந்து 1857இல் தரங்கம்பாடியில் சேகன்பால் கையர் மதத்தை பரப்புவதற்காக, சமய நூல்களை அச்சிடுவதற்காக காகிதப்பட்டறையை அமைத்தார். அப்பொழுது தமிழ் தாத்தா என்று சொல்லப்படுகின்ற ஓவே சுவாமிநாத ஐயர் சிறிது காலம் அதை கவனித்து கொண்டிருந்து ஓலைச்சுவடியிலிருந்து ராஜராஜ சோழன் காலத்திலே தட்டி எடுக்கப்பட்ட நூல்கள் மற்றும் பல நூல்களை எல்லாம் அச்சிலே பதிப்பித்து 500 நூல்களுக்கு பக்கமாக ஓலைச்சுவடியில் இருந்ததை அச்சிற் பதிப்பித்த பெருமை டாக்டர் ஓவே சுவாமிநாத ஐயர் அவர்களை சேரும். அதனால்தான் அவரை தமிழ் தாத்தா என்று அழைத்தனர். அக்காலத்தில் வாழ்ந்த மகோபாத்தியாய டாக்டர் ஓவே சுவாமிநாத ஐயர் என்றும் அவரை போற்றினார்கள். மகோ உபாத்தியாய என்று பொருள். அடுத்தது மீனாட்சி சுந்தரனார் போன்றோரெல்லாம் தமிழ் தொண்டு, காசுப்பிள்ளை போன்றோரெல்லாம் தமிழ் தொண்டு செய்தார்கள். சீவை தாமோதரம் பிள்ளை போன்றோரெல்லாம் தமிழ் தொண்டு செய்தார்கள். பின் இவ்வாறாக வந்தது உரைநடையாக மாறியது. இந்த உரைநடை காலத்தில் மேடை நாடகங்கள் நிறைய. காரணம், ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு கிடந்த காலத்தில் ஏடெடுத்து படிக்க தெரியாதவர்களுக்கும் நாளெல்லாம் உழைத்து சலித்தவர்களுக்குமாக நாடகங்களாக நாட்டு நிலைமையை உணர்த்த
எழுதினார்கள். அதில் நாடகத்தின் தந்தை என்று சொல்லப்படுகின்ற பம்மல் சம்பந்த முதலியார் அவர்கள் 80 நாடகங்கள் இசையும் உரையும் கலந்ததாக எழுதி மேடையேற்றப்பட்டது. இதிலே இடையிடையே பக்தி புராண கதைகளும் நாடகமாக்கப்பட்டது. கதர் பக்தி, கதரின் வெற்றி, இது போன்ற எப்படி அடிமைப்பட்டு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டு மக்கள் சிறை சென்று இறக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாடகத்தின் மூலம் உணர்த்தி வந்தார்கள். அவ்வாறு வந்ததுதான் இந்த மேடை நாடகம். இந்த நாடகம் நமக்கு புதியதல்ல, தொல்காப்பியர் காலத்திலேயே சொல்லப்படுகிறது. நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனெறி வழக்கம் என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நாடகம் இன்று வியாபார நோக்கிலே திரையாக வந்து திரைத்துறையினர் பல்வேறு கோணங்களில் இன்று நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இவ்வாறாக தமிழ் இலக்கிய வரலாறு ஒரு நீண்ட வரலாறு. சொன்னால் ஆண்டு கணக்கில் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை படித்தால்தான் அதனுடைய இன்பத்தையும் வாழ்வியல் முறைகளையும் நாம் செய்யத்தகுந்தது எது செய்யத்தகாதது என்பதையும் அறிந்து கொள்ள முடியும் என்பதை கூறுகின்றேன்.